நடுத்தெருவில் இருக்கும் விஜய் டிவி நடிகர் வாடகை பிரச்சனையால் ஏற்பட்ட பரிதாபம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. நீங்கள் வாடகைக்கு தான் இருந்தீங்க, அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையில் உங்களுடைய பொருளை எப்படி தூக்க முடியும்? இல்லை நீங்கள் கோர்ட்டில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலையிலேருந்து ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு போனால் கூட நைட்டு மட்டும் அங்கே தான் இருக்க முடியும். இத்தனைக்கும் பாதிக்கப்பட்டது நீங்கள், ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம் சார், ரொம்ப புதுசாக இருக்குது. பொருள் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கேட்க போகணும் சார். அந்த மாதிரி பொருள் ரொம்ப நக்கலாக பதில் சொல்லிட்டாங்க சார். ஒருத்தவங்க வாடகை இருக்கும்போது அவங்க பொருளை எப்படி எடுத்துட்டு போறதுக்கு கோர்ட் ஆர்டர் கொடுக்கும், போலீஸ் அதுக்கு எப்படி துணையா சப்போர்ட் பாதுகாப்பு தருவாங்க சார்? இது பெரிய கிரைம் இல்லையா? போலீஸே துணையோட வீடு புகுந்து பொருளை தூக்கிட்டு போறதுங்கிறது பெரிய அஃபென்ஸ் இல்ல? அஃபென்ஸா இல்லையா நான் சொல்ல முடியாது சார். பட் ஒரு ஹவுஸ் ஓனரா நீங்க தான் சார் அவருடைய பொருளுக்கு உடைமைக்கு பொறுப்பு. எனக்கு தெரியாது, சரிங்களா? உங்க ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட போய் சொல்றாரு. ஆமாம் சார், கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணுறது தெரியல சார். இந்த வேலை வழியே இல்லை, வாழ்வாதாரம் போன மாதிரி தான் இருக்குது சார். ஏன்னா முடியல சார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். வணக்கம் சார். வணக்கம். நடுத்தெருவில் இருக்கும் விஜய் டிவி நடிகர் வாடகை பிரச்சனையால் ஏற்பட்ட பரிதாபம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? சார், என் பேர் ஆக்டர் மனோ. அந்த மாதிரி விஜய் டிவியில் நடிச்சிட்டு இருந்து ஒரு படங்கள்லாம் பகலிரவன் ஒரு 10 மெயின் லீடாக நடிச்சாங்க. என்னோட கோயம்புத்தூர் ஒரு வீட்டில் குடியிருந்தேன் சார். அந்த வீட்டில் அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை, என்னோட பொருள்லாம் தூக்கிட்டு போயிட்டேன் சார். நான் கேட்டால் அதை தர மாட்டேங்கிறாங்க சார். நீங்கள் வாடகைக்கு தான் இருந்தீங்க, அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையில் உங்களுடைய பொருளை எப்படி தூக்க முடியும்? அதான் சார் நானும் கேட்டேன். நீங்கள் உங்கள் சொத்து பிரச்சனை அந்த லேண்ட் டிவிஷன் தானே, அது ப்ரூஃப்க்கு இருக்கும். எங்கள் பொருளை தூக்கிட்டு போனால் என்னங்க அத்தாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் கோர்ட்டில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சார். நானும் ஏகப்பட்ட டைம் போய் கேட்டும் பார்த்துட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டில்னு சொல்கிறாங்க சார். அதை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க இந்த விஷயத்தை. என்னென்ன பொருள் உங்கள் பொருள்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க சார்? என்னோட 2 வீலர் வண்டி, அப்புறம் கேஸு சிலிண்டர், அத்தியாவசிய பொருள் எல்லாமே சார். எங்கள் வீடு மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் 2-3 டெனன்ட் குடியிருந்தாங்க சார். அவங்க வீட்டில் இருக்க எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். உங்கள் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாரு இதுக்கு? ஹவுஸ் ஓனர் கேட்டால் இந்த மாதிரி நானும் பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருக்கேன், அது இன்னும் சில விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறேன். நான் இன்னும் கூட கூப்பிட கூட இல்லை சார். பொருளை தூக்கிட்டு போனாங்களா? அவங்கள்ட்ட போய் கேட்டிங்களா சார்? அவங்ககிட்ட போய் நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆளுமே எனக்கு டவுட் என்ன, கோர்ட்டில் தான் இல்லை அப்படின்னு டவுட்டாக இருக்குது சார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தா கோர்ட்டில் இருக்குன்னு சொல்லும்போது, ஒரு கோர்ட்டில் இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு சீலெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல சார். எதுவுமே சீல் எதுவும் வைக்கல, அவங்க சும்மா நார்மலாக பூட்டு தான் பூட்டியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பணம் கூட எடுத்துகிட்டு போயிருக்காங்க நான் சொல்லியிருந்தேன் சார் மீடியாலும். அது எப்படி சார் எடுக்க முடியும்? ஏடிஎம்லேருந்து எடுத்திருக்காங்க சார், செக்லேருந்து எடுத்திருக்காங்க. அது உங்களுடைய பொருளை எடுக்கும்போது உங்களுடைய ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு போயிட்டாங்க, செக் புக்கையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம் சார், செக் புக்கு அது எப்படின்னு தெரியல. நானும் செக் புக்கில் சைனும் போடலை, ஆனால் அது அதே அப்பா மாதிரி சைன் எல்லாம் போட்டு அப்படியே எடுத்திருக்காங்க சார் பணத்தை ஃபுல்லாக. நீங்கள் தாராளமாக கேஸ் கொடுக்குறாங்க சார். சார் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தேன், கோயம்புத்தூரில் C1 ஸ்டேஷனில் போய் கொடுத்தேன். அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து இதில் போய் கொடுக்க சொன்னாங்க சார், க்ரைமில் கொடுக்க சொன்னாங்க. க்ரைமில் சொன்னாங்க இதை நீங்கள் வந்து உங்கள் கோர்ட்டில் அந்த மாதிரி போய் அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிச்சிட்டாங்க சார். அது என்னன்னு கூட ஆக்ஷன் கூட எடுக்கல சார். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களா? என்ன சொல்ல வரீங்க? நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். நார்மலாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அது எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆமாம் சார், எடுத்துக்கூட மாட்டேன். சும்மா உட்கார வைக்கிறாங்க, விசாரிக்கல ஒன்றும் மாட்டேங்கிற. சரி ஓகே நாளைக்கு வாங்க அப்படி அனுப்பி விட்டுறாங்க சார். காலையிலேருந்து ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு போனால் கூட நைட்டு மட்டும் அங்கே தான் இருக்க முடியுது. இத்தனைக்கும் பாதிக்கப்பட்டது நீங்க, ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா சார், ரொம்ப புதுசா இருக்கு. அதான் பாருங்க சார், இது எப்படி எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல சார். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நானே வந்துட்டேன் சார். கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் பாத்தீங்களா? கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் பெட்டிஷன் கொடுத்தீங்களா? கலெக்டர் ஆஃபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் சார், கமிஷனர் ஆஃபீஸ்ல கொடுத்துருக்கேன் சார். அந்த எங்க தான் சுத்தி இந்த C1 ஸ்டேஷன் வந்தனால அது பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். உங்க வீடு புகுந்து பொருள்லாம் தூக்கிட்டு போயிட்டதா சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். எவ்வளவு வேல்யூ இருக்கும் அந்த பொருளுக்கு? மொத்தமா எல்லாத்தோட பொருளும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 இருக்கும் சார். 20-25 லட்சமா இருக்கும் சார். அவ்வளவு பொருளையா? வீடு ஃபுல்லா இருக்கக்கூடிய பொருளும் தூக்கிட்டு? ஆமா சார், அதான் சார் எங்க வீட்டு பொருள் எல்லாம் பக்கத்துல ஒரு 4 டெனன்ட் இருந்தாங்க சார். அவங்களோட பொருள் எடுத்துட்டு போயிட்டாங்க. உள்ள ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு, ஏகப்பட்ட பத்திரம் எல்லாமே. அதுவும் டெனண்டோடைய வீட்டு பொருள் எப்படி எடுக்க முடியும்? அதாங்க சார் நானும் எல்லாருமே இங்க கேட்குற மாதிரி தான் கேட்குறாங்க. அவங்க சொத்து பிரச்சனை ஓகே, எதுக்கு டெனன்ட் குடியிருக்கங்க பொருள் எடுத்துட்டு போறாங்கன்னா இல்லைங்க அது அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க சார். ஆனா ஹவுஸ் ஓனர் சார், அந்த எதிர தியாகு வனிதான்னு சொல்றாங்க. அவங்க யாரு? அவங்க தான் இந்த பொருள்லாம் எடுத்துட்டு போனாங்க சார். அதான் வீட்டு ஓனரோட அந்த அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க சார், பெரிய அத்தை பசங்க அந்த மாதிரி அவங்க சார். அவங்க ஹவுஸ் ஓனர் என்ன பதில் சொன்னாரு? ஹவுஸ் ஓனர் அந்த டைம்ல பொருள் எடுத்துட்டு போக பேசினார் சார். அப்போ எல்லா பக்கத்துல எல்லாம் குடியிருக்கவங்க வந்துருந்தோம்.
அந்த டைம்ல அந்த சொத்து தான் வேணும்னு சொல்ல மாதிரி சொன்னார் சார். அன்னைக்கு மட்டும் அந்த பொருள் மட்டும் சைன் போட்டு கொடுத்துருந்தாருன்னா பொருள் வந்திருக்கு சார். எங்க எல்லாத்தையும் பார்த்து நடுத்தரில் விட்டு அப்படியே போயிட்டாரு சார். பக்கத்துல 2 பேர் குடியிருக்காங்க, குழந்தைக்கு வேற அங்க இருக்கு. அவங்க படிப்பு கிடிப்பு எல்லாமே போச்சு சார். இப்பயும் நீங்களும் மத்த வாடகைக்கு இருக்கிறவங்களும் அதே வீட்டுல தான் போய் குடியிருக்கீங்களா? இல்ல சார், இப்ப எல்லாருமே ஒவ்வொரு இடத்த தனித்தனியா போயிட்டாங்க சார். ஆ. அந்த வீட்டுல இருந்து எடுத்து போயிட்டாங்க சார். யாருமே இல்ல சார் அந்த கம்பவுண்ட்ல. அது பூட்டி இப்போ ஒரு பூட்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க சார். அவங்க ஆனா அந்த வீட்டுல இருந்து எடுத்த பொருளை மட்டும் அவங்க தர மாட்டேங்கிறாங்க. தர மாட்டேங்கிறாங்க சார். என்ன சொல்றாங்க கேட்டா? அதான் நான் பொருள் மட்டும் கொடுங்கன்னா கோர்ட்டு தாங்க சார் சொல்றாங்க. அதை எனக்கு புரியவே மாட்டேங்குது சார். ஒரு அட்வொகேட்டை வச்சு இதை மூவ் பண்ண வேண்டியதானே? அட்வொகேட்டை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க சார். அவர் என்ன சொல்றாருன்னா பெருசா சொல்ல மாட்டேங்கிறாரு. எது விஷயமே நமக்கு வாய்தான் தான் கூப்பிடறாரு சார். மற்றபடி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப மீடியாவுக்கு வந்திருக்கீங்க ஆமா சார். பிரச்சனைக்காக. ஆமா சார். இப்ப மீடியா சப்போர்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னோட சொத்து பிரச்சனை, அது உங்களோட பிரச்சனை, அது எனக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கு நான் இருக்கிற என்னோட பொருளை மட்டும் கொடுத்தா போதுன்னு தான் சார் நான் கேட்டிருக்கேன். நீங்க ஒரு வாரம் 10 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி அவங்கள்ட்ட பொருளை கேட்டு வாங்கியிருக்கலாமே. இப்ப பொருள் எடுத்து போய் ஃபர்ஸ்ட் 2 நாள் போய் கேட்டேன் சார். அப்போ கேட்கற டைம்ல இல்ல, ஒரு நக்கலா பதில் சொல்றாங்க சார். நம்ம எப்படி சொல்ல, பொருள் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கேட்க போவோம் சார். அந்த மாதிரி பண்ணுவோம், ரொம்ப நக்கலா பதில் சொல்றாங்க. உங்க ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்றீங்களா? என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். ஃபோன் சார். உங்க வீட்டுல அவங்க வாடகைக்கு குடியிருந்திருக்காங்க. அப்ப அவங்க பொருளை வந்து உங்க சொந்தக்காரங்க தூக்கிட்டு போனாங்கன்னா நீங்க தானே சார் பொறுப்பு. உங்களை மீறி எப்படி சார் அந்த உங்க வீடு வந்து பொருள்லாம் தூக்கிட்டு போக முடியும்? எங்களை மீறி பொருள் எல்லாம் அவங்க தூக்கலைங்க. ம். நாங்க கேஸ் போட்டிருந்தோம். சரிங்க சார். அவங்களும் கேஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஓகே. இவங்க கிட்ட முதல்ல நான் வந்து சொல்லிட்டேன், என்ன இந்த சார்? மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்குப்பா, நீங்க வந்து வேற காமான இடம் மாத்துறதா மாத்திக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்க சார். இவங்க வந்து இல்லைன்னா நீங்க கேஸ் நடத்துங்க, நாங்கெல்லாம் துணை இருப்போம் அப்படி இப்படின்னாங்க. ம். அதுக்கப்புறம் சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லி அப்புறம் கேஸ்ல வந்து என்னன்னா அவங்க என்ன ஒரு நோட்டீஸ் டைமோ எதுவுமே தரல. அட்லீஸ்ட் 30 days தரணும், எதுவுமே தரல. நோட்டீஸ் பீரியடும் தரல. நான் வந்து அப்பீல் போட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்தேன் அன்னைக்கு, சம்பவம் நடந்த அன்னைக்கு. அப்ப இவங்க ப்ரீவியஸ் லோயர் கோர்ட் ஆர்டர் வச்சு வந்து அது கூட வந்து இவங்க திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க ஆர்டர் வாங்கல. ப்ராப்பர்ட்டியே டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அது கூட எங்களுக்கு அஃபீஷியலா இன்டிமேட் பண்ணல. அவங்க வாட்டுக்கு வந்து போலீஸ் கூட இருந்திருக்காங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீடு லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்ப இதுதான் நடந்தது. அப்படின்னா இப்ப நீங்க ஹவுஸ் ஓனர் உங்க வீட்டுல வாடகைக்கு இருந்த 4 பேருடைய வீடு புகுந்து போலீஸ் துணையோட எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா சார்? இல்ல, நீங்க கேக்குற கேள்விக்கு எனக்கு அர்த்தம் புரியல. அதாவது அவங்க ஆர்டர் எப்படி வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க தானே சொன்னீங்க, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தான் அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த வீட்டுல வாடகைக்கு ஆட்கள் இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள புகுந்து பொருளை எடுத்துட்டு போறதுக்கு போலீஸ் துணையோட வந்து பொருள் எடுத்துட்டு போயிருக்காங்க, அப்படிதானே நீங்க சொல்றீங்க? போலீஸ் ப்ரொடெக்ஷன் அவங்க வாங்கியிருந்தாங்க. ஆனா பொருள் எடுத்துட்டு போறதுக்கு வாங்கிட்டாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஒருத்தவங்க வாடகைக்கு இருக்கும்போது அவங்க பொருளை எப்படி எடுத்துட்டு போறதுக்கு கோர்ட் ஆர்டர் கொடுக்கும், போலீஸ் அதுக்கு எப்படி துணையா சப்போர்ட் பாதுகாப்பு தருவாங்க? அதத்தான் ஹைலைட் பண்ணி நாங்க இப்ப வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இது பெரிய கிரைம் இல்லையா? போலீஸே துணையோட வீடு புகுந்து பொருளை தூக்கிட்டு போறதுங்கிறது பெரிய அஃபென்ஸ் இல்ல? அஃபென்ஸா இல்லையா நான் சொல்ல முடியாது சார். ஆனா அவங்க வந்து எல்லாமே அகைன்ஸ்ட் லா தான் பண்ணினதா எங்க வக்கீல் சொல்றாரு. பட் ஒரு ஹவுஸ் ஓனரா நீங்க தான் சார் அவருக்கு பொருளுக்கு உடைமைக்கு பொறுப்பு. எல்லாம் எனக்கு தெரியாது, சரிங்களா? எங்க லாயர் சொன்னது நான் சொல்றேன். அவர் சொன்னது என்னன்னா, இந்த திங்ஸ் வந்து அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு தேர்ட் பர்சனோட திங்ஸ். அதெல்லாம் அவங்க ப்ராப்பர்ட்டி தான் வந்து இது பண்றதுக்கு முடியுமே ஒழிய அதில் உள்ள திங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அவங்க கோர்ட்டுக்கு தான் முதல்ல தெரியப்படுத்தி பர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கும் அவங்க டைம் கொடுத்துதான் அவங்க செஞ்சிருக்கணும். அவங்க இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனது தப்புன்னு சொல்லி எங்க வக்கீல் சொல்றாரு. ஓகே சார். இப்போ நீங்க இது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமா சார், பிரசிடென்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சார் பதில் இருக்கு அதுல, இந்த விஷயத்துல? அதில் வந்து இது கோர்ட்டு தலையிட்டு இருக்கனால நாங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிறாங்க. இன்னும் தோராயமா இவருடைய பொருள் இவர் கைக்கு வந்து சேர எத்தனை நாள் சார் ஆகும் சார்? அது எனக்கு தெரியாது சார். நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இதுக்கு சம்பந்தமா ஒரு ஸ்டேவும் வாங்கியிருக்கிறோம். அதாவது அவங்க வந்து அந்த சொத்தை கைப்பற்ற கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டே வந்து இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. இப்ப வந்து இவங்க பொருள் கேட்கறதுக்கு வந்து அதுக்கு தனியா ஒரு ரிட் பெட்டிஷன் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம்.
அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் நம்பர் ஆகல. அது நம்பர் ஆனாதான் அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னங்கிறது எங்க லாயர் கிட்ட கேட்டுதான் என்னால சொல்லணும். சார் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டியை டேக் ஓவர் பண்றதுக்கு தான் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. ஆனா உங்க டெனண்டோட வீடு புகுந்து பொருளை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே போலீஸ் துணையோட. அப்ப நீங்க போலீஸ்ல போய் முறையிட்டு இருக்கலாமே, ஏன் வீட்டுல வாடகைக்கு இருக்கனுடைய பொருளை ஏன் எடுத்தீங்க அப்படின்னு போலீஸ்ல போய் கேள்வி கேட்டிருக்கலாமே சார், ஏன் கேட்கல? எல்லாம் கேட்டிருக்கேன். அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து என்ன பதில் சொன்னாங்க? சிஎம் செல்லுக்கும் அனுப்பி இருக்கு. போலீஸ்ல கேள்வி கேட்டீங்களா சார், பதில் என்ன சொன்னாங்க? அதான் சார், இது வந்து கோர்ட் ஆர்டரு அப்படிங்கிறாங்க. நாங்க சொன்னோம் கோர்ட்ல வந்து பொருள் எடுக்கிறதுக்கு ஆர்டர் கிடையாது சார். அவங்க வந்து இதுதான் வந்து டேக் ஓவர் பண்றதுக்காக தான் அவங்க ஆர்டர் வாங்கியிருக்காங்க. பொருள் இருந்ததுன்னு சொன்னா அது மறுபடியும் கோர்ட்ல சொல்லி கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் அவங்க போதுமான டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். வீட்டுல வாடகைக்கு இருக்க சார், ஒரே நிமிஷம், வீட்டுல வாடகைக்கு இருக்கவங்களுடைய பொருளையும் எடுத்துக்கிட்டு போகணுங்கிறது கோர்ட் ஆர்டர்னு போலீஸ் சொல்றாங்களா கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்? அது தெரியல சார், எனக்கு ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் நான் போகல. நான் வந்து சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதுதான் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து டெனன்ஸும் 4 டெனன்ஸ் இருந்தாங்க. 4 டெனன்ஸ் சார்பா நாங்க பிரசிடென்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் கொண்டு போயாச்சு. 3 டைம் போலீஸ் என்கொயரி வந்துச்சு. 3 டைம் அவங்க இதுதான் சொல்றாங்க பதிலா, இது கோர்ட் தலையிட்டு இருக்கு, கோர்ட் ஆர்டர் இருக்கு, அதனாலதான் நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நன்றி சார், தேங்க்யூ சார். ஓகே. உங்களுடைய ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கும் பொழுது ரொம்ப டீட்டெயிலாவே கேட்டுட்டோம். ஒரு ஹவுஸ் ஓனரா நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிலாம் கேட்டோம். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகல, கோர்ட்டுக்கு தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்பு நியாயத்தை உங்களுடைய ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க. ஆனா போலீஸ்கிட்ட போய் நீங்க இன்னும் போய் ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கலாமே, வேற ஒரு வழக்கறிஞர் மாத்தியோ இல்ல இன்னும் சட்டப்படி நேரடியாக போய் இதை அணுகிருக்கலாமே. இப்போ பாத்தீங்கன்னா வீட்டு ஓனர் பேசுனீங்களா, அவர் என்ன சொன்னாரு, நான் போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துல போயிட்டு வந்தேன்னு சொன்னார்ல, அவர் பொய் சொல்றாரு. எப்படின்னு சொன்னாரு, இப்போ அப்புறம் கடைசியில் சொல்ற நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகல, நான் எல்லாத்தையும் மூவ் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுதுங்களா அவர் வந்து சட்ட ரீதியாக எதுவும் மூவ் பண்ணலன்ட்டு. உங்க ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட போய் சொல்றாரு? ஆமா ஜி, கண்டிப்பா. நான் போய் கேட்டேன், ஆனா இந்த மாதிரி 3 மாசத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி இப்படி வீடு மாத்திரக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கும்போது சொல்றாரு அங்காளி பங்காளி பிரச்சனை, அதில் ஒன்றும் பத்தி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஜி. உங்க வீட்டுல உங்களை மாதிரியே வாடகைக்கு குடி இருந்தாங்க இல்லையா? ஆமா ஜி. அந்த டெனன்ட் கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாமா? ஜி அவங்க எடுக்க மாட்டாங்க ஜி. ஏன்? அவங்க ஃபோன் இந்த விஷயத்துக்கு நல்லா எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில் நொந்து போயிட்டாங்க. அவங்க எதுக்குமே வரலன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இப்போ நான் தான் ஜி உட்காந்து இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கணும், அந்த பொருள் ஏதாவது எடுத்து தரணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன், தனியாக போராடிட்டு இருக்கேன். இப்போ அவங்க வீட்டிலும் பொருளெல்லாம் வந்து போயிருக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன்னு, இந்த மாதிரி பொருள் போயிருக்கு, அவங்க ஏன் மேலே வந்து கோவப்பட்டு ஒரு விஷயத்துட்டு இருக்காங்க. என்ன? இப்போ வீட்டோனர் வந்து இந்த பொருள் எடுத்துகிட்டு போயின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பொருளாக வந்திருக்கு, நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க நான் தான் சொன்னனால தான் இந்த பொருள் எடுத்துக்க முடியும். இப்ப உங்களுக்கு தேவை உங்களுடைய பொருள் தான், இல்ல வேற எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு? இல்லை ஜி, எனக்கு நம்ம தேவை பொருள் தான் தேவை. ஏன்னா இப்போ சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் எதுவுமே இல்லை ஜி, வீட்டில் சிலிண்டருக்குன்ற எதுவுமே இல்லை, போட்ட ட்ரெஸ் தான். ஃபஸ்ட்டு போட்டால் 2 வீலரு, அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருள், அந்த பாத்திரங்கள், கட்லு, பீரோ, அப்புறம் மற்ற டிவி, மற்ற கம்ப்யூட்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை வச்சுருந்துச்சு, அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வாழ்வாரே போன மாதிரி தான் ஒரு கதையாக தான் இப்போ இருக்குது. நான் எப்படி சொல்ல எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. ஒன்றுமே எனக்கு ஒன்றும் பண்ணவும் தோண மாட்டேங்குது, மன ஊடகத்தில் தான் ஃபுல்லாக இருக்கு. விஜய் டிவியில் உங்க கூட நடித்த சக நடிகர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அந்த விஷயத்தில்? நான் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்களும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப இதுதான் பண்ணாங்க. முந்தைய பாலா கூட மீட் பண்ண போயிருந்தேன், அப்போ கூட என்ன நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டாப்புல, இப்படிலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சார் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உங்கள் பிரச்சனையில் இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, இதை பார்த்துட்ருக்க தமிழ்நாடு போலீஸ் அவங்களுக்கும், ஸ்ரீவன் போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்க எல்லா போலீஸ்காரங்களுக்கும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், என்னோடய பொருள் மட்டும் எனக்கு போதும். இதுக்கான தக்க நடவடிக்கை மட்டும் எடுத்து எனக்கு பொருளை மட்டும் கொடுத்தா போதும். இந்த நியூஸ் எப்படியாச்சும் நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு போய் இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறது தெரில சார், எனக்கு வழியே இல்லை, வாழ்வாதாரம் போன மாதிரி தான் இருக்குது சார். இதுக்கு சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை மட்டும் சொல்லுங்கள் சார், எனக்கு அது மட்டும் போகுது சார், ஏன்னா முடியல சார். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களால் முடிந்தால் இவருடைய பொருள் கிடைப்பதற்கான உதவிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு மிக்க நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Meenakshi Academy of Higher Education and Research.
Admission open. Apply online.